தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. இன்றைய நாளிலே நம்முடைய கிளை பங்கின் பாதுகாவலரான கோடி நன்மை தேடித்தரும் புனித அந்தோனியாரை நினைவு கூறுகின்றோம். அவருக்கு விழா எடுக்கின்றோம். ஆகவே பணித்தர இறை மக்கள் அனைவருக்குமே புனித அந்தோனியார் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே பாதுகாவலர் புனித அந்தோனியார் வழியாக நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க சிறப்பாக மன்றாடுவோம். புனித அந்தோனியார் கோடி அற்புதர் என்றும் புதுமை வள்ளல் என்றும் அற்புத போதகர் என்றும் ஏழைகளின் நண்பர் என்றும் சிறந்த மறை வல்லுனர் என்றும் காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறை காத்த இறை வாக்கினர் என்றும் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்த இறை தூதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். 1195 ஆகஸ்ட் 15 போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் பிறந்தவர் நம்முடைய அந்தோனியார். அவருடைய பெற்றோர் திரு மார்ட்டி, தாய் திருமதி தெரசம்மாள். உண்மையான பெயர் பெர்தினாண்ட். 1220 பிரான்சிஸ்க் அசிசியார் சபையில் அந்தோனியார் என்ற பெயரானது இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவருடைய முதல் மறையுரை கிறிஸ்து சிலுவை மரணம் மற்றும் கீழ்ப்படியலானார் என்பது. அது மிக சிறந்த மறையுரையாக இருந்ததனால் பிரான்சிஸ் அசிசியார் அவர்களே, எனது சபைக்கு ஒரு மறை ஆயர் தோன்றியுள்ளார் என்று சொன்னாராம். புனித அந்தோனியார் காணாமற் போன பொருட்களை கண்டுபிடித்துக் கொடுக்கிற, இறைவனத்திலே மன்றாடுகிற புனிதர் என்று நம்பிக்கையாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல எல்லா தீமையிலிருந்தும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுதலையை பெற புனித அந்தோனியாரிடத்தில் மன்றாடுகிறவர்கள் அநேகர். இந்த அருமையான நாளிலே புனித அந்தோனியாருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது குழந்தை இயேசுவை கையிலேந்தி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதன் நமக்கு பாதுகாவலராக, நமக்காக பரிந்துரைப்பாளராக இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, இறையாட்சி விதைக்கப்பட்ட விதைக்கும் கடுகு விதைக்கும் ஒப்பானதாக இருக்கிற பொழுது எப்படி சிறிய விதை, இந்த கடுகு விதை வளர்ந்து மரமாகி
வானத்து பறவைகள் அதிலே வந்து நிழலுக்காக தங்குகிற அளவுக்கு உதவியாக இருக்கிறதோ, அதே போல நாமும் ஆண்டவர் முன்னால் சிறியவர்கள். எப்படி புனித அந்தோனியார் மறைத்தூது பணியிலே சிறந்தவராக இருந்து வேதத்தை அறிக்கையிடுவதிலே, இறை வார்த்தையை அறிக்கையிடுவதிலே சிறந்த போதகராக இருந்து இறையாட்சியை பரப்பினாரோ, அதே போல நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாமும் நம்முடைய இல்லங்களில் இந்த உலகத்திலும் இறையாட்சி மலர ஆண்டவருடைய கருவிகளாக மாற சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியாக வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வாழ்வின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகின உமது அருள் உதவியை கனிவுடன் என்றும் எங்களுக்கு அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசுநாதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 22 முதல் 24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்த்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக்கிக் கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறலாமையும் எடுத்துரைப்பது நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தலைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடந்தோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர் என்றும் செழுமையும் பசுமையாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
4 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமலே விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அவருடைய மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் நிலத்தோடு உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளிய எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் உள்ள கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களுக்கு புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைகூடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து கிடந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடுமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அடிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையில் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமர்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த நாளிலே புனித அந்தோணியாருக்கு நன்றி திருப்படி ஒப்புக் கொடுக்கிற மார்கரெட் குடும்பத்தாரையும் அருள் ஆனந்த் குடும்பத்தாரையும் கருத்துக்கள் புனித அந்தோணியார் வழியாக நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிற அருள்தாஸ் சோபனா குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய வேண்டுதலை ஏற்று தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சுகிறோம். புனித அந்தோணியாரின் திருநாளாக இன்று ஆண்டவரே, எங்கள் பங்கினுடைய இறைமக்கள் மற்றும் கிளைப்பங்கினுடைய இறைமக்கள் அனைவருடைய கருத்துக்களையும் ஆண்டவர் ஏற்று நிறைவேற்றி தந்து
ஒவ்வொரு குடும்பத்திலும் புனித அந்தோனியாருடைய பாதுகாப்பு பராமரிப்பு கொடுக்க இறைஞ்சுகின்றோம். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோனியார், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களும் நினைவாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசுநாதர் கற்றுத் தந்தபடி இறையரசு இந்த உலகத்திலே மலர இணைந்து பாடுவோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம்மைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் சிறுவரையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சிறுவரையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சிறுவரையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசுவின் திருவிழா அனைவரையும் காத்து முடிவில்லாத வாழ்வு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர்கள் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக புனித அந்தோணியார் வழியாக ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். தாயின் கருவிலே உருவாகும் முன்பு ஒவ்வொரு நிலையிலும் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த நிமிடம் வரை நம்மை பாதுகாத்து பயன்படுத்தி வருகிற இறைவன் தொடர்ந்து இறையாட்சி மலர நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகின்றார். எனவே ஆண்டவரிடத்திலே இறைஞ்சி கேட்போம். அவருடைய அருள், அவருடைய ஆசீர், அவருடைய அரவணைப்பு, அவருடைய வழிகாட்டுதல் என்றும் நமக்கு இருக்க நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவும் செய்தேனோ தெரியலையே, எனில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் வரை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் வரை ஆராதிப்பேன் நான். எங்களை அதிகமாய் அன்பு செய்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா, கடந்த நாள் முழுவதும் எங்களை காப்பாற்றினீர். அதற்கு கொடான கொடி நன்றி. இதோ இந்த நாளிலும் கூட எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாத தெய்வமாக இருக்கிறீரே, நன்றி சுவாமி. நற்கருணை ஆண்டவரை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. இறைவார்த்தை வழியாக இந்த நாளில் எங்களை சந்தித்திருக்கிறீரே, நன்றி சுவாமி. இதோ நாங்கள் வாழ்கிற உலகத்தில் உம்முடைய அன்பின் இறையாட்சி மலர எங்களை பயன்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி. இல்லத்தில் இறையாட்சி மலர எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். புனித அந்தோணியார் எப்படி மிக சிறந்த வல்லுநராக, போதகராக இருந்தாலும், இறை வார்த்தை எப்படி இந்த உலகத்திற்கு நற்செய்தியாக எடுத்துச் சொன்னாலும், எப்படி நற்கருணை நாதர் மீது அதிகமாக பற்றுறுதியும் இறை நம்பிக்கையும் கொண்டிருந்தார், அதே போல நாங்களும் இறை வார்த்தை வாசித்து அதை நேசித்து இதோ அந்த நற்செய்திக்கு சான்று பகர, இறையாட்சி மலரச் செய்ய நாங்கள் எங்களையே உட்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள்தார். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவரே, நற்கருணை வழியாக எங்களோடு இணைந்திருக்கிற இயேசு ராஜாவே, நீரே எங்களுடைய வாழ்வின் உயிர் மூச்சாக இருக்கிறீர். இந்த நாட்களிலே அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. எத்தனையோ பேர் இந்த தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். உள்ள நோயினால், உடல் நோயினால், உடல் குறைவினால், உடல் வலிகளினால், வருத்தங்களினால் பல இரவுகளை உறக்கமில்லாமல் கடித்துக் கொண்டிருக்கிறார். சந்தியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சந்தியும் சுவாமி. எல்லா வழிகள் வேதனைகளிலிருந்து
நோய் நோக்காடுகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய திட்ட பிரகாரமே விடுதலை கொடுக்க உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக எல்லா இறை மக்களும் எல்லா தீமைகள், பொல்லாப்புகள், தீய சக்தியின் ஆதிக்கங்கள், மாற்றான் சூழ்ச்சிகளில் இருந்து பொறாமை ஒன்றை சேர்ந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவி புரியும். நல்ல ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் திருநாளாகி இன்று எங்கள் பங்கிலும் கிளைப்பங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே, இக்கால சூழ்நிலைகள் மாறி எல்லாரும் மனமோந்து போற்றி புகழ்ந்து நல்வாழ்விலே தங்களை மோடி இணைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். கோடி நன்மை தேடித் தருகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக பரிந்து பேசும். உம்மை போல இறையாட்சி மலர நாங்களும் செயல்பட எங்களுக்காக ஆண்டவரிடத்திலே வந்தார். குறிப்பாக எல்லா மக்களும் எல்லா உடல்நலமும் ஆசீர்வாதம் பெற்று வாழ ஆண்டவரிடத்திலே வந்தார். அன்னை மரியே, இறைவனின் மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். பங்கின் பாதுகாவலன் குழந்தை தரிசனமால எங்களுக்காக பாதுகாப்பாக வாரும். ஆண்டவரே, இந்த நாள் எல்லா மக்களுக்கும் இனிய நாளாக அமைய நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கோடி நன்மை தேடித் தருகிற புனித அந்தோணியாரின் பரிந்துரையை வேண்டி வாழ சென்று வாழ்வோம். திருப்பணி நிறைவேறியது.
ஆமென்.